ஹாய் ஹலோ வணக்கம். நான் உங்கள் ஃபியூச்சர் சேவிங்ஸ் நண்பன் பேசுறேன். இந்த வீடியோல நம்ம பார்க்க போறது டாப் 5 டீசென்ட் ரிட்டர்ன்ஸ் மியூச்சுவல் ஃபண்ட்ஸ். அது என்ன டீசென்ட் ரிட்டர்ன்ஸ் கேக்குறீங்களா? சொல்றேன். மார்க்கெட் வாலடைலா இருக்கிற இந்த மாதிரி டைம்ல டீசென்ட்டான ரிட்டர்ன்ஸ்ல பாசிட்டிவ் ரிட்டர்ன்ஸ்ல இருக்கிற ஃபண்ட்ஸ் தான் டீசென்ட் ரிட்டர்ன்ஸ் கொடுத்த மியூச்சுவல் ஃபண்ட்ஸ்னு சொல்றேன். ஸோ அந்த விதத்துல டாப் 5 டீசென்ட் ரிட்டர்ன்ஸ் கொடுத்துருக்கிற ஃபண்ட்ஸை பார்க்கலாம். பிளஸ் போனஸா லாஸ்ட்ல ஒரு ஃபண்ட் சொல்றேன், ஹையஸ்ட் 38% கிட்டத்தட்ட ரிட்டர்ன்ஸ் கொடுத்துருக்கு, அந்த ஃபண்டையும் பார்க்கலாம். வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி மியூச்சுவல் ஃபண்ட்ஸ் ஆர் சப்ஜெக்ட் டு மார்க்கெட் ரிஸ்க். இன்வெஸ்ட் பண்றதுக்கு முன்னாடி ஸ்கீம் ரிலேட்டட் டாக்குமெண்ட்ஸ், ஆஃபர் ரிலேட்டட் டாக்குமெண்ட்ஸ் இதெல்லாம் படிச்சு பார்த்துட்டு புரிஞ்சுக்கிட்டு இன்வெஸ்ட் பண்ணுங்க. புரியல அப்படின்னா சர்டிஃபைட் அட்வைசர் ஆர் டிஸ்ட்ரிபியூட்டரோட கைடன்ஸோட பண்ணுங்க. ஆர்எல்ஸ் நாங்களுமே ரெஜிஸ்டர்ட் டிஸ்ட்ரிபியூட்டர் தான். எங்களோட அஃபிஷியல் வாட்ஸ்அப் நம்பர் ஆர் எங்களோட இமெயில் ஐடிக்கு நீங்க கான்டாக்ட் பண்ணலாம். உங்க ரெக்யர்மெண்ட்டுக்கு தேவையான அண்ட் உங்களோட போர்ட்ஃபோலியோ டிசைன் பண்ணி கொடுக்குறது எங்களோட வேலை. அண்ட் எங்க மூலியமாவே நீங்க இன்வெஸ்ட்மெண்ட்டும் பண்ணிக்கலாம். ஸோ மார்க்கெட் பார்த்தீங்க அப்படின்னா ரொம்ப வாலடைலா இருக்குது, ரொம்ப கரெக்ஷன் ஆகிட்டு டவுன்லேயே தான் இருக்குது. நிறைய பேருக்கு என்ன வருத்தம் அப்படின்னா இன்னும் கீழே போயிடுமோ, இன்னும் கிராஷ் ஆயிடுமோ அப்படின்னு பயப்படுறாங்க. இன்னும் சில பேர் பார்த்தீங்க அப்படின்னா இல்லை இதுக்கப்புறம் கீழே போகாது, இதுக்கப்புறம் மேலே வந்து இன்க்ரீஸ் ஆகிடும், ப்ளஸ்ல வரும் அப்படின்னு எதிர்பார்க்குறாங்க. இப்போ இது ஃபியூச்சர்ல ப்ளஸ்ல போகுமா இல்லை மைனஸ்ல போகுமா அப்படின்னு யாராலையுமே ப்ரெடிக்ட் பண்ண முடியாது. பட் இருந்தாலும் உங்களோட போர்ட்ஃபோலியோ அப்படிங்கிறது, உங்களோட இன்வெஸ்ட்மெண்ட் அப்படிங்கிறது உங்களோட நீட் அண்ட் உங்களோட ரெக்யர்மெண்ட்டுக்கு ஏற்ற மாதிரி நீங்க வந்து அலைன் பண்ணி வைக்கணும். ஸோ அதுக்கு தான் ஒரு கைடன்ஸோட இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுங்க நான் முன்னாடியே சொன்னேன். ஸோ முடிஞ்ச வரைக்கும் ஒரு கைடன்ஸோட ஒரு ப்ராப்பர் இன்ஃபர்மேஷனோட இன்வெஸ்ட்மெண்ட் பண்றது உங்களோட இன்வெஸ்ட்மெண்ட்டுக்கு நல்லது. ஸோ இப்போ நம்ம பார்த்தோம் அப்படின்னா லாஸ்ட் 1 இயர் பண்ணிக்கிட்டு இருக்கிறவங்களுக்கு பிரின்சிபலே மைனஸ் ஆயிருக்கும். இல்லை லாஸ்ட் 1 இயர்க்கு மேல ஒரு 2 வருஷமா இல்லை அதுக்கு மேல ஹோல்ட் பண்ணிட்டு இருக்கவங்களுக்கு ப்ராஃபிட்ல இருந்து கம்மி ஆயிருக்கலாம். ஸோ அது ஏன்னு பார்த்தீங்கன்னா லாஸ்ட் இயர் செப்டம்பர் 2024 பிஎஸ்சி சென்செக்ஸ் 85,000க்கு மேல இருந்த நம்பர்ஸ் இப்போ வந்து பாத்தீங்க அப்படின்னா 75க்கும் கீழே வந்திருக்கு. நல்லா ஹையஸ்ட் ரிட்டர்ன்ஸ் கொடுத்திருந்த சில ஃபண்ட்ஸோட ரிட்டர்ன்ஸ் இப்போ எப்படி இருக்குன்னு பாத்தீங்கன்னா 1 இயர் -1.59% இருக்கு, -2% இருக்கு, -7.97% கூட இருக்கு. ஸோ இந்த மாதிரி இருக்கிற சிச்சுவேஷன்ல எல்லாரோட இன்வெஸ்ட்மெண்ட்டுமே வந்து ப்ராஃபிட்ல இருந்து கம்மி ஆயிட்டோ இல்ல பிரின்சிபலே மைனஸ் ஆயிட்டோ இருக்கிற நிலைமையில சில ஃபண்ட்ஸ் பாத்தீங்க அப்படின்னா ப்ராஃபிட் நல்லாவே கொடுத்துருக்கு. அண்ட் லாஸ்ட் 1 இயரோட டேட்டா எடுத்து பார்த்தாலும் ரிட்டர்ன்ஸ் நல்லாவே இருக்கு. ஸோ அந்த மாதிரி கொஞ்சம் டீசென்டா ரிட்டர்ன்ஸ் கொடுத்துருக்கிற மியூச்சுவல் ஃபண்ட்ஸ்ல இருக்கிற டாப் 5 ஃபண்டை தான் நம்ம பார்க்க போறோம். ஸோ அந்த லிஸ்ட்ல 5ஆவதா இருக்கிற ஃபண்ட் கோட்டக் எமர்ஜிங் ஈக்விட்டி ஃபண்ட். வேல்யூ ரிசர்ச் ரேட்டிங் பாத்தீங்கன்னா 4 ஸ்டார் கொடுத்திருக்காங்க. எக்ஸ்பென்ஸ் ரேஷியோ 0.44%, எக்ஸிட் லோட் 1% வச்சிருக்காங்க. 1 இயர்க்குள்ள வித்ட்ரா பண்ணிட்டா 1 இயர்க்கு அப்புறம் வித்ட்ரா பண்ண சார்ஜஸ் எதுவும் கிடையாது. டோட்டல் ஃபண்ட் சைஸ் பாத்தீங்கன்னா 49,000 கோடி இருக்குங்க. லாக் இன் பீரியட் எதுவும் கிடையாது, எப்போ வேணாலும் வித்ட்ரா பண்ணிக்கலாம். மோர் தென் 12 இயர்ஸா மார்க்கெட்ல இருக்குது. பெஞ்ச் மார்க் நிஃப்டி மிட் கேப் 150 TRI ஃபாலோ பண்றாங்க. மினிமம் இன்வெஸ்ட்மெண்ட் SIP 500 ரூபாயிலிருந்து ஸ்டார்ட் பண்ணலாம், அம்சம் 1000 ரூபாயிலிருந்து ஸ்டார்ட் பண்ணலாம். ரிஸ்க் வெரி ஹை ரிஸ்க்ல தான் வரும். ஷார்ட் டர்ம் கேபிட்டல் கெயின் டாக்ஸ், லாங் டர்ம் கேபிட்டல் கெயின் டாக்ஸ் இந்த ஃபண்ட்ல அஃபெக்ட் ஆகும். இந்த டாக்ஸேஷன் கால்குலேஷன் பாத்தீங்கன்னா டீடைல்டு வீடியோ நான் ஆல்ரெடி போஸ்ட் பண்ணிருக்கேன். டிஸ்கிரிப்ஷன்லயும் லிங்க் கொடுத்திருக்கேன், மேலேயும் லிங்க் வரும், அதை கிளிக் பண்ணி பாத்துக்கலாம். இந்த ஃபண்ட்ல இருக்கிற அசெட் அலோகேஷன் பாருங்க. லார்ஜ் கேப்ல 11.77% வச்சிருக்காங்க, மிட் கேப்ல 67.78%, ஸ்மால் கேப்ல 16.88% வச்சிருக்காங்க. இப்போ இந்த ஃபண்ட் கொடுத்திருக்க ரிட்டர்ன்ஸ் பாருங்க. லாஸ்ட் 1 இயர்ல 11.29% கொடுத்திருக்கு, 3 இயர்ஸ்ல 20.02% கொடுத்திருக்கு, 5 இயர்ஸ்ல 22.97%, 7 இயர்ஸ்ல 17.48%, 10 இயர்ஸ்ல 17.61% கொடுத்திருக்குங்க. இதுல முக்கியமான விஷயம் கவனிக்கணும். லாஸ்ட் 1 இயர்ல 11.29% கொடுத்திருக்கு, 10 இயர்ஸ்ல 17.61% கொடுத்திருக்கு. இதை ஞாபகம் வச்சுக்கோங்க. ஏன் ஞாபகம் வச்சுக்க சொல்றேன்னு சொல்லிட்டு லாஸ்ட்ல உங்களுக்கு தெரியும். சோ 4ஆவதா இருக்கிற ஃபண்ட் PGIM இந்தியா குளோபல் ஈக்விட்டி ஆப்பர்ச்சுனிட்டி ஃபண்ட். இந்த ஃபண்டோட ரேட்டிங்ஸ் எதுவுமே கொடுக்கல, பட் எக்ஸ்பென்ஸ் ரேஷியோ 0.63% இருக்கு, எக்ஸிட் லோட் 0.5% வச்சிருக்காங்க. ஃபண்ட் சைஸ் 1400 crores மேல ஆல்ரெடி இருக்குங்க. லாக் இன் பீரியட் எதுவும் கிடையாது, எப்போ வேணாலும் வித்ட்ரா பண்ணிக்கலாம். ஏஜ் வந்து மோர் தென் 12 இயர்ஸா மார்க்கெட்ல இருக்குது. பெஞ்ச் மார்க் MSCI AC வேர்ல்ட் இன் INR டர்ம்ஸ்ல ஃபாலோ பண்றாங்க. மினிமம் இன்வெஸ்ட்மெண்ட் SIP 1000 ரூபாயிலிருந்து ஸ்டார்ட் பண்ணலாம், லம்சம் 5000 ரூபாயிலிருந்து ஸ்டார்ட் பண்ணலாம். ரிஸ்க் வந்து வெரி ஹை ரிஸ்க்ல தான் வரும். அண்ட் இந்த ஃபண்ட்லயும் ஷார்ட் டர்ம் கேபிட்டல் கெயின் டாக்ஸ், லாங் டர்ம் கேபிட்டல் கெயின் டாக்ஸ் ரெண்டுமே அஃபெக்ட் ஆகும். இந்த ஃபண்டோட அசெட் அலோகேஷன் பாருங்க. ஈக்விட்டில 98.44% காமிச்சிருக்கு. அதுல லார்ஜ் கேப், மிட் கேப், ஸ்மால் கேப் 0 காட்டுது. ஏன் அப்படின்னா இது இந்தியன் மார்க்கெட்ல இருக்கிற இந்தியன் கம்பெனிஸ்ல இன்வெஸ்ட்மெண்ட் ஆகல. இந்த ஃபண்டோட பேர் பார்த்தாலே தெரியும், குளோபல். இது வந்து ஃபாரின் கண்ட்ரீஸ்ல இருக்கிற ஸ்டாக்ஸ்ல மட்டும் தான் இன்வெஸ்ட்மெண்ட் ஆகுது. ஸோ 98.44% ஃபாரின் ஸ்டாக்ஸ்ல தான் இருக்குது. இந்த ஃபண்டை பத்தின டீடைல்டு வீடியோ அண்ட் இதே மாதிரி இருக்கிற காம்படிட்டர் ஃபண்ட்ஸ் பத்தியும் இன்டர்நேஷனல் ஃபண்ட் ஸ்கீம்ஸ் ஆல்ரெடி நான் போஸ்ட் பண்ணிருக்கேன் வீடியோ. அந்த வீடியோ போய் பாருங்க, கண்டிப்பா உங்களுக்கு ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும். ஸோ அதோட லிங்க் டிஸ்கிரிப்ஷன்ல கொடுத்திருக்கேன், மேலே வரும், அதை கிளிக் பண்ணி பார்த்துக்கோங்க. இப்போ இந்த ஃபண்ட் கொடுத்திருக்க ரிட்டர்ன்ஸ் பாருங்க. லாஸ்ட் 1 இயர்ல 12.81%, 3 இயர்ஸ்ல 14%, 5 இயர்ஸ்ல 16.46%, 7 இயர்ஸ்ல 16.94% and 10 இயர்ஸ்ல 11.42% கொடுத்திருக்காங்க. நான் முன்னாடி சொன்ன மாதிரியே இந்த ஃபண்டுக்குமே 1 இயர் அண்ட் 10 இயரோட ஞாபகம் வச்சுக்கோங்க. லிஸ்ட்ல 3ஆவதா பார்க்க போற ஃபண்ட் பராக் பாரிக் ஃபிளெக்ஸி கேப் ஃபண்ட். இது ரொம்ப ஃபேமஸான ஃபண்ட், நிறைய பேர் ஆல்ரெடி கேள்விப்பட்டிருப்பீங்க. பட் இருந்தாலும் இதுல டீடைல் நான் சொல்லிடுறேன். வேல்யூ ரிசர்ச் ரேட்டிங் 5 ஸ்டார் ரேட்டிங் கொடுத்திருக்காங்க. எக்ஸ்பென்ஸ் ரேஷியோ 0.63% தான். எக்ஸிட் லோட் 2% இருக்குது. பிகாஸ் 1 இயர்க்குள்ள வித்ட்ரா பண்ணிட்டா 2% பிடிப்பாங்க எக்ஸிட் லோட். 1 இயர் to 2 இயர்க்குள்ள எடுத்துட்டீங்க அப்படின்னா 1% பிடிப்பாங்க. 2 வருஷம் தாண்டி எடுத்தா மட்டும் தான் 0 எக்ஸிட் லோட் சார்ஜஸ் கிடையாது. ஃபண்ட் சைஸ் பாத்தீங்கன்னா 89,700 கோடிக்கு மேல ஆல்ரெடி இருக்குங்க. லாக் இன் பீரியட் எதுவும் கிடையாது, எப்ப வேணாலும் வித்ட்ரா பண்ணிக்கலாம். ஏஜ் வந்து பாத்தீங்கன்னா மோர் தென் 11 இயர்ஸா மார்க்கெட்ல இருக்குது. பெஞ்ச் மார்க் நிஃப்டி 500 TRI ஃபாலோ பண்றாங்க.
மினிமம் இன்வெஸ்ட்மெண்ட் எஸ்ஐபி 1000 ரூபாயிலிருந்து லம்சம் 1000 ரூபாயிலிருந்து ஸ்டார்ட் பண்ணலாம். ரிஸ்க் வந்து இந்த ஃபண்ட் வெரி ஹை ரிஸ்க்ல தான் வரும். ஷார்ட் டர்ம் கேபிட்டல் இண்டெக்ஸ், லாங் டர்ம் கேபிட்டல் இண்டெக்ஸ் இந்த ஃபண்டுக்குமே அஃபெக்ட் ஆகும். இந்த ஃபண்டோட அசெட் அலோகேஷன் பாருங்க, லார்ஜ் கேப்ல 73.87% இருக்குது, மிட் கேப்ல 2.71%, ஸ்மால் கேப்ல 2.56% அண்ட் டெட்ல கொஞ்சம் வச்சிருக்காங்க, 19.49% வச்சிருக்காங்க. அதுல டெட்ல பாத்தீங்கன்னா ஃபாரின் ஈக்விட்டில, ஃபாரின் ஸ்டாக்ஸ்ல மட்டுமே 13.72% இருக்கு. அது இல்லாம சர்டிபிகேட் ஆஃப் டெபாசிட், கேஷ் மார்ஜின், டெட்லாம் வந்து பாத்தீங்கன்னா ஒரு 9%, 1% கிட்ட வச்சிருக்காங்க. இந்த ஃபண்டோட ரிட்டர்ன்ஸ் பாருங்க, லாஸ்ட் 1 இயர்ல 13.74% கொடுத்திருக்கு, 3 இயர்ஸ்ல 19.41%, 5 இயர்ஸ்ல 24.58%, 7 இயர்ஸ்ல 19.67% அண்ட் 10 இயர்ஸ்ல 18.02% கொடுத்திருக்குங்க. அண்ட் முன்னாடி சொன்ன மாதிரி இந்த ஃபண்டுக்கும் 1 இயர் அண்ட் 10 இயர்ஸ் ஞாபகம் வச்சுக்கோங்க. ஸோ இப்போ நம்ம லிஸ்ட்ல ரெண்டாவது இருக்கிற ஃபண்டை பார்க்கலாம். ஐசிஐசிஐ ப்ரூடென்ஷியல் மல்டி அசெட் ஃபண்ட். இந்த ஃபண்டோட ரேட்டிங்ஸ் பாத்தீங்கன்னா 5 ஸ்டார் கொடுத்திருக்காங்க. எக்ஸ்பென்ஸ் ரேஷியோ 0.7% தான். எக்ஸிட் லோட் சார்ஜஸ் 1% வச்சிருக்காங்க. 1 இயர்க்குள்ள வித்ட்ரா பண்ணிட்டா 1 இயர்க்கு அப்புறமா சார்ஜஸ் எதுவும் கிடையாது. ஃபண்ட் சைஸ் 52,700 கோடிக்கு மேல ஆல்ரெடி இருக்குது. லாக்இன் பீரியட் எதுவும் கிடையாது, எப்போ வேணாலும் வித்ட்ரா பண்ணிக்கலாம். ஏஜ் வந்து மோர் தென் 12 இயர்ஸ் மார்க்கெட்ல இருக்குது. பெஞ்ச் மார்க் எதையும் ஃபாலோ பண்ணல. மினிமம் இன்வெஸ்ட்மெண்ட் எஸ்ஐபி 500 ரூபாயிலிருந்து ஸ்டார்ட் பண்ணலாம், லம்சம் 5000 ரூபாயிலிருந்து ஸ்டார்ட் பண்ணலாம். அண்ட் இந்த ஃபண்டோட ரிஸ்க்கும் வெரி ஹை ரிஸ்க்ல தான் வரும். இந்த ஃபண்டோட அசெட் அலோகேஷன் பாருங்க, லார்ஜ் கேப்ல 37.62%, மிட் கேப்ல 9.11%, ஸ்மால் கேப்ல 2.64% வச்சிருக்காங்க. அண்ட் டெட்ல 14.11%, அதர்ஸ்ல 36.52% வச்சிருக்காங்க. இந்த ஃபண்ட் கொடுத்திருக்க ரிட்டர்ன்ஸ் பாருங்க, லாஸ்ட் 1 இயர்ல 14.13% கொடுத்திருக்கு, 3 இயர்ஸ்ல 19.57%, 5 இயர்ஸ்ல 22.12%, 7 இயர்ஸ்ல 16.02% அண்ட் 10 இயர்ஸ்ல 14.65% கொடுத்திருக்குங்க. வீடியோ ஸ்டார்டிங்ல இருந்து பார்க்கும்போது நல்லாவே தெரியும் இப்போ என்ன சொல்ல போறேன்னு. 1 இயர் அண்ட் 10 இயர் ரெண்டுமே ஞாபகம் வச்சுக்கோங்க. ஏன் ஞாபகம் வச்சுக்கணும் இன்னும் கொஞ்சம் நேரத்துல தெரிஞ்சிடும். ஸோ நம்ம லிஸ்ட்ல நம்பர் 1ல இருக்கிற ஃபண்ட் பாத்தீங்கன்னா SBI ஹெல்த் கேர் ஆப்பர்ச்சுனிட்டிஸ் ஃபண்ட். இந்த ஃபண்டோட ரேட்டிங்ஸ் பாத்தீங்கன்னா 4 ஸ்டார் கொடுத்திருக்காங்க வேல்யூ ரிசர்ச்ல. எக்ஸ்பென்ஸ் ரேஷியோ 0.89% இருக்குது, எக்ஸிட் லோட் 0.5% இருக்குது. டோட்டல் ஃபண்ட் சைஸ் 3500 கோடிக்கு மேல ஆல்ரெடி இருக்குங்க. லாக்இன் பீரியட் எதுவும் கிடையாது, எப்போ வேணாலும் வித்ட்ரா பண்ணிக்கலாம். மோர் தென் 12 இயர்ஸ் மார்க்கெட்ல இருக்குது. அண்ட் பெஞ்ச் மார்க் பிஎஸ்சி ஹெல்த் கேர் டிஆர்ஐ ஃபாலோ பண்றாங்க. மினிமம் இன்வெஸ்ட்மெண்ட் எஸ்ஐபி 500 ரூபாயிலிருந்து ஸ்டார்ட் பண்ணலாம், லம்சம் 5000 ரூபாயிலிருந்து ஸ்டார்ட் பண்ணலாம். ரிஸ்க் வெரி ஹை ரிஸ்க்ல தான் வரும். ஷார்ட் டர்ம் கேபிட்டல் இண்டெக்ஸ், லாங் டர்ம் கேபிட்டல் இண்டெக்ஸ் ரெண்டுக்குமே அஃபெக்ட் ஆகும். இந்த ஃபண்டோட அசெட் அலோகேஷன் பாருங்க, ஈக்விட்டில 98.22% இருக்கு, லார்ஜ் கேப்ல மட்டும் 32.54%, மிட் கேப்ல 28.03%, ஸ்மால் கேப்ல 37.65% வச்சிருக்காங்க. இது ஒரு ஃபார்மா ஃபண்ட் அப்படிங்கிறதுனால எல்லாமே ஃபார்மா கம்பெனிஸ் தான் இருக்கும். இந்த ஃபண்டோட ரிட்டர்ன்ஸ் பாருங்க, லாஸ்ட் 1 இயர்ல 14.92% கொடுத்திருக்குங்க, 3 இயர்ஸ்ல 24.22%, 5 இயர்ஸ்ல 26.13%, 7 இயர்ஸ்ல 19.06%, 10 இயர்ஸ்ல 13.84% கொடுத்திருக்குங்க. ஸோ இப்போ வரைக்கும் பார்த்த 5 ஃபண்டுமே பாத்தீங்கன்னா ஒரு டீசென்டான ரிட்டர்ன்ஸ் கொடுத்திருக்கு. அதாவது 10க்கு மேல அட்லீஸ்ட் ஒரு 15க்கு உள்ள கொடுத்திருக்கு. இப்போ எல்லா ஃபண்ட்லயும் இருக்கிற 1 இயர் அண்ட் 10 இயரோட ரிட்டர்ன்ஸ் நீங்க ஆவரேஜ் பண்ணீங்க அப்படின்னா லாஸ்ட் 1 இயர்ல 13.38% ஆவரேஜ் ஆகுது அண்ட் 10 இயர்ஸ்க்கு 15.11% ஆவரேஜ் கொடுக்குது. ஸோ இதில் எந்த ஃபண்ட் எடுத்துக்கிட்டீங்கனாலுமே கொஞ்சம் டீசெண்டாக ஸ்டேபிளாக ரிட்டர்ன்ஸ் கொடுத்துருக்கிற ஃபண்ட்ஸ். ஃபியூச்சர்லேயும் இதே மாதிரி கொடுக்குமா அப்படின்னா யாருக்குமே தெரியாது. பட் ஸ்டில் மார்க்கெட் பெர்ஃபார்மன்ஸும் ஃபண்ட் பெர்ஃபார்மன்ஸும் ரெண்டுமே வந்து டிபெண்ட் ஆகும். ஸோ உங்களுக்கு மியூச்சுவல் ஃபண்டில் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணணும் இன்ட்ரெஸ்டடாக இருக்கீங்க அப்படின்னா ஒரு ப்ராப்பர் கைடன்ஸோட பண்ணுங்க. ஸ்க்ரீனில் தெரியுற எங்களோட அஃபிஷியல் வாட்ஸ்அப் நம்பர் காண்டாக்ட் பண்ணுங்க, அவர் எங்களோட இமெயில் ஐடி காண்டாக்ட் பண்ணுங்க. உங்களோட ஃபியூச்சர் கோல்ஸ்க்கு ஏற்ற மாதிரி, உங்களோட ரெக்யர்மெண்ட்டுக்கு ஏற்ற மாதிரி கைட் பண்ணி உங்களுக்கு எந்த ஃபண்ட்ஸ் கரெக்டாக இருக்கும், எந்த மாதிரி அலோகேஷன் வைக்கணும் அப்படிங்கிற கைடன்ஸ் கொடுத்து அதுக்கப்புறமா நம்ம இன்வெஸ்ட்மெண்ட் ப்ரொசீட் பண்ணலாம். ஸோ ஸ்டேபிளாக ரிட்டர்ன்ஸ் கொடுத்த ஃபண்ட்ஸை பார்த்துட்டோம். இதெல்லாம் தாண்டி போனஸாக ஒரு ஃபண்ட் சொல்றேன்னு சொல்லியிருந்தேன். ஸோ அது எந்த ஃபண்டுன்னு பார்த்துடலாம். ஸோ அந்த போனஸ் ஃபண்ட் பார்த்தீங்க அப்படின்னா SBI கோல்ட் ஃபண்ட். ஃபுல்லாகவே கமாடிட்டிஸ்ல தான் இன்வெஸ்ட்மெண்ட் ஆகுது, கோல்டில் மட்டும் தான் இன்வெஸ்ட்மெண்ட் ஆகுது. இந்த ஃபண்டோட ரேட்டிங்ஸ் பார்த்தீங்கன்னா 4 ஸ்டார் கொடுத்திருக்காங்க. எக்ஸ்பென்ஸ் ரேஷியோ 0.1% தான். எக்ஸிட் லோட் சார்ஜஸ் 1% வச்சிருக்காங்க. AUM டோட்டல் ஃபண்ட் சைஸ் பார்த்தீங்கன்னா 2900 கோடிக்கு மேலே ஆல்ரெடி இருக்குங்க. லாக்இன் பீரியட் எதுவும் கிடையாது, எப்போ வேணாலும் வித்ட்ரா பண்ணிக்கலாம். ஏஜ் பார்த்தீங்கன்னா மார்க்கெட்ல மோர் தென் 12 இயர்ஸா இருக்குது. பெஞ்ச் மார்க் டொமஸ்டிக் பிரைஸ் ஆஃப் கோல்டு தான் ஃபாலோ பண்றாங்க. மினிமம் இன்வெஸ்ட்மெண்ட் SIP 500 ரூபாயிலிருந்து ஸ்டார்ட் பண்ணலாம், லம்சம் 5000 ரூபாயிலிருந்து ஸ்டார்ட் பண்ணலாம். ரிஸ்க் வெரி ஹை ரிஸ்க்ல தான் வரும். இதுவுமே டாக்ஸ் ஆன் யுவர் கெயின்ஸ் அப்படிங்கிறது ப்ராஃபிட் என்ன வருதோ அந்த ஸ்லாப் ரேட் தான் அஃபெக்ட் ஆகும். இந்த ஃபண்ட் கொடுத்திருக்க ரிட்டர்ன்ஸ் பாருங்க, லாஸ்ட் 1 இயர்ல 38% கொடுத்திருக்காங்க, 3 இயர்ஸ்ல 18.75%, 5 இயர்ஸ்ல 14.22%, 7 இயர்ஸ்ல 15.09% அண்ட் 10 இயர்ஸ்ல 11.53% கொடுத்திருக்குங்க. இப்போ இதை பார்க்கும்போது லாஸ்ட் 10 இயர்ஸ்ல 11.53% கொடுத்திருக்கிற ஒரு கமாடிட்டி ஓகேவா, இல்ல நான் வந்து ஒரு 4-5 டிஃபரெண்ட் செக்டார்ஸ்ல இன்வெஸ்ட் பண்ற ஈக்விட்டி ஃபண்ட்ஸ் ஓகேவா அப்படிங்கிற கேள்வி கண்டிப்பா வரும். இது ரெண்டுமே ஓகே தான். பட் ஆனா அகைன் நான் சொல்ல வருது என்ன அப்படின்னா, உங்களோட இன்வெஸ்ட்மெண்ட் அமௌண்ட் எந்த மாதிரியான ஃபண்ட்ஸ்ல பண்ணணும், எந்த மாதிரி போர்ட்ஃபோலியோ அலோகேஷன் இருக்கணும் அப்படிங்கிறது ஒரு ப்ராப்பர் கைடன்ஸோட இன்ஃபர்மேஷனை கேட்டுட்டு அண்ட் டீடைல்ஸை புரிஞ்சுக்கிட்டு அதுக்கப்புறமா இன்வெஸ்ட் பண்றது ஒரு கரெக்டான டிசிஷனா இருக்கும். வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, உங்க ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ரிலேட்டிவ்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்க, கண்டிப்பா அவங்களுக்கும் யூஸ்ஃபுல்லா இருக்கும். மறக்காம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, கூடவே பெல் ஐகான் கிளிக் பண்ணி ஆல் செலக்ட் பண்ணி வச்சுக்கோங்க. சோ தட் நாங்க அப்லோட் பண்ற எல்லா வீடியோஸோட நோட்டிஃபிகேஷன் உங்களுக்கு கிடைச்சிட்டே இருக்கும். Thank you so much. Bye bye.